யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்க போவது மக்கள் திலகம் நடிப்பில் வெளிவந்த படங்கள் 1968 ஆரம்பித்து 1970 வரை கிட்டத்தட்ட 11 படங்கள் தொடர்ந்து 4 தியேட்டரில் திரையிடப்பட்டது. கண்ணனின் காதலனை பற்றி ஒரு மூத்த சிவாஜி ரசிகர் ஒருவர் கூறினார், அது வசூல் 2,07,000 93 நாளில். இந்த வசூல் பழைய சிவாஜி கணேசன் படத்தோடு தான் நான் கம்பேர் பண்ணியிருக்கேனா. சரி, இதற்கு சமகாலத்தில் வந்த படத்தோடு கம்பேர் பண்ண சொன்னாங்க. சமகாலத்தில் வெளிவந்த பாபு, 3 தெய்வங்கள், இந்த 2 படத்தோட வசூலை பாருங்கள், 1,89,000 1,80,000. கண்ணனின் காதலுக்கு பிறகு வந்த படங்கள். அதே மாதிரி திருநெல்வேலி ரத்னாவில் கலேட்டா கல்யாணம் 13 நாள் தான் ஓடியது. ஷிஃப்டிங் போடவே இல்லை. குடியிருந்த கோயில் ரத்னாவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 41 நாள் ஆகும்போது தான் படத்தை தூக்கிக்கிட்டு ஏப்ரல் 25 கண்ணன் காலம் திரையிடுறாங்க. கலேட்டா கல்யாணத்தை தூக்கிட்டு. அதுக்கு அப்புறம் அந்த படம் 65 நாள் ஓடினதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு திருப்பி போடுறாங்க கலேட்டா கல்யாணத்தை. அது ஷிஃப்டிங் கிடையாது, அது செகண்ட் ரிலீஸ். அதை அதுக்கப்புறமா அது ரொம்ப ஒன்றும் ஓடலை, 2 வாரம் தான் ஓடிச்சு. தொடர்ந்து 4 படங்கள் எம்ஜிஆருக்கு. அடிமைப்பெண், நம் நாடு, மாட்டுக்கார வேலன், என் அண்ணன். இந்த 4 படங்களும் தொடர்ந்து 4 தியேட்டர்கள் வெளியாகி அதில் கிட்டத்தட்ட 100 நாள் ஓடினதே கிட்டத்தட்ட ஒரு 13 திரையரங்கத்தில் 100 நாள் ஓடிச்சு. 13 திரையரங்கம்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், நம் நாடு 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 3 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. ஸ்ரீனிவாசா மட்டும் ஓடலை, மற்றபடி சித்ரா, கிருஷ்ணா, சரவணா அந்த 3லேயுமே 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம் நாடு படம் கிட்டத்தட்ட மொத்தம் 8 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. தமிழ்நாட்டில் மொத்தம் 8 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து வெளிவந்த மாட்டுக்கார வேலன் மகத்தான வெற்றி பெற்றது. மாட்டுக்கார வேலன் கிட்டத்தட்ட 12 தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அது மட்டும் இல்லை, மாட்டுக்கார வேலன் பிளாசா, பிராட்வே, கிருஷ்ணவேணி, சயானி 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 4லேயுமே 100 நாள். அடிமை பெண்ணும் 4லேயுமே 100 நாள். மிட்லன், கிருஷ்ணா, மேகலா, நூர்ஜஹான். அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு சில இடத்துல ஒரு சின்ன வாய் தவறி சில வார்த்தைகள் மாறிடுது. இந்த பாடல்களை சொல்லும்போது அதை பெரிய குறையாக சொல்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பொய் முரசில் யாரோ ஒருத்தன் கதைவசனம் எழுதுகிறான், இதை பேசு அப்படின்னு சொல்லி, அதை இன்னொருத்தன் அதை சொல்கிறான், அதை எடுத்து பதிவு பண்ணி போடுறாங்க. ஒருத்தன் கதைவசனம் வெறும் சினிமா மாதிரியே பண்ணுறாங்க. நான் அப்படி கிடையாது. நான் என்னுடைய சொந்த இதில் தான், என்னுடைய சொந்த மூளையில் தான் என்ன பதிவாகிருக்கோ அதைத்தான் நான் சொல்கிறேன். சமயத்தில் 1-2 தப்புகள் வரும், இயல்பு தானே. நான் எதையும் பார்த்தோ எதையுமே சொல்லுறது, என்னுடைய இதை வச்சே சொல்லுவேன், என்னுடைய ஞாபக சக்தியை வச்சு தான் சொல்கிறேன். தவறு இருந்தால் அதை பிழை இருந்தால் பொறுத்து கொள்ளணும். அதுக்காக அந்த சீனியர் சிவாஜி ரசிகர்னு சொல்லுவேன். அவனுக்கு மதுரையில் தங்கம் தேட்டரில் மலைக்கலன் வந்ததே தெரியாதான், இவன்லாம் ஒரு ரசிகன். அப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் கலேட்டா கல்யாணம் ஷிஃப்டிங்கில் ஓடிச்சிங்க. இப்படி பொய் அண்டை புழுகிக்கிட்டு அவனும் நானும் பெரிய பழைய காலத்து சிவாஜி ரசிகன் அப்படிங்க. 75 வயசு ஆச்சான், மூளை தான் வளரலன்னு நினைக்கிறேன். 75 வயசு ஆகிட்டு ஆள் வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன், மூளை வளரலை. அவனுக்கு நான் சொல்கிறேன், எப்பா கொஞ்சம் நல்லா மூளையை புதுப்பிச்சுட்டு வா. இப்போ கண்ணன் காலில் பாருங்கள், ஸ்டார், பிரபாத், மெகலான்னு ஒரு 4 தேட்டர்லேயும் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அந்த விவரத்தை போட்டால் அது தப்பு அப்படிங்காங்க. இவங்க படம் தமிழ்நாட்டிலே ஒரு தேட்டர்லேயே 50 நாள் ஓடுறதே பெரிய கஷ்டம். அதுலேயும் குறிப்பாக அந்த பி. மாதவன் கலரில் எடுத்தார்ல ஒரு படம், பாட்டும் பரதமும். அந்த படத்தை எடுத்து அவர் பரதநாட்டியமே ஆடியிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு தேட்டரில் கூட 50 நாள் ஓடலை. அதோட கம்பெனி இழுத்து மூடிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டார். இவங்க வாயை வச்சு பேசுகிறாங்க. ஒளி விளக்கு 5 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆரம்பத்துலேருந்து பாருங்களேன், எம்ஜிஆர் படம் தொடர்ந்து 4 தேட்டர் தான். ஆனால் சிவாஜி கணேசன் படம் 4 தேட்டரில் 2-3 படம் கூட தொடர்ந்து வந்திருக்காது. உடனே 3 தேட்டருக்கு போயிடும், சாந்தி கிரவுண்ட் போன சைடு வந்துடும். ஆனால் எம்ஜிஆர் தலைவன் முதற்கொண்டு 4 தேட்டரு, 11 படம் தொடர்ந்து 4 தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சாதனை செஞ்சவர் மக்கள் திலகம். பாருங்கள், தேடி வந்த மாப்பிள்ளை, பாராக நகசியா, சரவணா, நூர்ஜஹான், அதுவும் 4 தேட்டரு.
தேடி வந்த மாப்பிள்ளை வரைக்கும் எல்லா படங்களும் எங்கள் தங்கமும் 4 தேட்டர் தான். சித்ரா பிராட்வே, மேகலா, நூர்ஜஹான் 4 தேட்டர். ஆக எல்லா படங்களுமே 4 தேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றது. இதில் அடிமைப்பெண் மட்டும் 15 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அடிமைப்பெண் 15 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அடுத்தது வந்து நம் நாடு வந்து 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. தூத்துக்குடியில் ஒன்றை சேர்த்து நம்ம சிவந்த மண்ணா 9 தேட்டர் ஆகிட்டாங்க. தூத்துக்குடி ஓடினதெல்லாம் ஒரு ஓட்டமாக 3 வாரம் 4 வாரம் கூட ஓட தகுதி இல்லாத படத்தை சும்மா அப்படி வண்டியில் ஏற்றி உருட்டுன்னு உருட்டி தூக்கிட்டு போனாங்க பாருங்கள். சூப்பர். மாட்டுக்கார வேலை 12 தேட்டரு. இப்படிலாம் ஓடாது அவங்களுக்கு. 12 தேட்டரில் 100 நாள் கனவு தான் அவங்களுக்கு. ஏதாவது ஒரு படம் லைஃப்லேயே ஒரு படம் ஓடிருக்கும், அவ்வளோதான். மாட்டுக்கார வேலை ஒரு மகத்தான வெற்றி பெற்ற படம். அதுவும் சென்னையில் 4 தேட்டர்லேயே 100 நாள் ஓடிச்சு. 4 தேட்டரு 400 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. என்னென்ன மெட்ராஸில் 4 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. 4 தேட்டர் ரிலீஸ் ஆகி அதில் மிட்லேண்டில் மட்டும் 100 நாள் ஓடிச்சு. சென்னை மிட்லேண்டில் வந்து 100 நாள் தாண்டி ஓடிச்சு. மற்ற தேட்டர்லாம் பாருங்கள், தொடர்ந்து 4 படமும் 16 அரங்கில் வெளிவந்து அதில் வந்து 16 திரையரங்கில் 50 நாட்கள், 15 திரையரங்கில் 70 நாட்கள், 13 திரையரங்கில் 86 நாட்கள், 12 திரையரங்கில் 100 நாட்களை கடந்தது இந்த 4 படமும். இப்படி ஒரு சாதனை யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? அதே அடிமைப்பெண் பாருங்கள், கிருஷ்ணாவில் 133, மேகலாவில் 105, மிட்லேண்டில் 100, நூர்ஜஹானில் 100. அவ்வளவும் 4 தேட்டரையும் முதல்ல 13 லட்சத்தை தாண்டிச்சு வசூல் அடிமைப்பெண். அடுத்து வந்த நம் நாடு 3 தேட்டரில் 100 நாள். சித்ரா, கிருஷ்ணா, சரவணா 3லேயுமே 105. சீனிவாசாவில் 77 நாள். ஏன்னா அந்த தேட்டரில் வந்து அமைப்பாக கிடைக்கல. சீனிவாசாவில் போடாமல் நூர்ஜஹானில் வேறு எதுலையா வந்துருந்துச்சுன்னா அது 100 நாள் ஓடி இருக்கும். மாட்டுக்கார வேலன் பிளாசா, பிராட்வே, கிருஷ்ணவேணி, சயானி. இதில் பிராட்வேயில் வெள்ளி விழா. பிளாசாவில் 112, கிருஷ்ணவேணியில் 107, சயானியில் 106. சயானியில் 100 நாள் ஓடின ஒரே படம் கிருஷ்ணவேணி, சயானி இந்த படமாக தான் இருக்கும். வேறு எந்த படமும் ஓடின மாதிரி எனக்கு தோணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்காரர்களுக்கு அடுத்து என்ன படம் வந்துச்சு? என்னென்னு மிட்லேண்டில் மட்டும் 105 நாள் ஓடிச்சு. கிருஷ்ணாவில் 86, மேகலாவில் 70, நூர்ஜஹானில் 57. சரி நேயர்களே, நாம் மக்கள் திலகத்தின் சாதனைகளை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் ஒரு புதிய கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.